அண்மை செய்தி. மதுராந்தகத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுராந்தகம் தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட இருவேறு விபத்துகளால் அங்கு பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இருவேறு இடங்களில் நிகழ்ந்த சாலை விபத்தால் மதுராந்தகம் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செங்கல்பட்டு செய்தியாளர் பத்மநாபன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பத்மநாபன், சொல்லுங்க, இந்த விபத்து எப்போது எப்படி ஏற்பட்டது? இந்த விபத்தால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கும் நிலையில் இது குறித்த வாகன ஓட்டிகள் என்ன சொல்றாங்க? வணக்கம்மா. சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த ஆம்னி சொகுசு பேருந்தும் அதாவது அந்த அந்த வழியாக வந்து கொண்டிருந்த இன்னொரு லாரியும் வந்து கண்டன லாரி மீது அந்த சொகுசு பேருந்து வந்து அதிவேகமாக மோதியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொகுசு பேருந்து ஓட்டுநரும் வந்து இந்த கண்டன லாரி ஓட்டுநரும் வந்து படுகாயம் அடைந்தனர். இதனால் வந்து அவங்க இருவரையும் வந்து தற்போது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இந்த விபத்து தற்போது அடைந்த நிலையில் அங்கே வந்து மேட்டூரில் இருந்து இன்னொரு லாரியில் மினி லாரியில் வந்து மீன்களை ஏற்றிக்கொண்டு சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த இன்னொரு மினி வேன் வந்து அங்கே வந்து ஒரு விபத்தில் ஏற்பட்டிருக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் சென்னைக்கு வரக்கூடிய வாகனங்களை வந்து கடுமையாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால், அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் சென்னைக்கு வரக்கூடிய வாகனங்கள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளன. மாற்று வழியில் வந்து தற்போது மதுராந்தகம் போலீசார், போக்குவரத்து போலீசாரும் வந்து மாற்று வழியிலும் சில பேருந்துகள் அங்கிருந்து திருப்பிவிடப்பட்டுள்ளது. இந்த சொகுசு பேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பள்ளத்தில் கவிழ்ந்து நின்று இருக்கிறது. ஆனால் நல்ல வேளையாக அங்கே பயணிகள் யாருக்கும் வந்து எந்த விதமான சிறுகாயங்களும் ஏற்படவில்லை. தற்போது பயணிகள் வந்து மாற்று பேருந்து மூலமா அவர் சென்னை நோக்கி அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனால வந்து பல கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அணிவகுத்து பேருந்துகளாக மற்றும் வாகனங்களாக அதை நிற்கக்கூடிய காட்சி தான் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பேருந்து வந்து அகற்றும் பணியில் தற்போது போலீசார் வந்து ஈடுபட்டு வருகின்றனர். இருந்த போதிலும் தற்போது இந்த பேருந்து விபத்தினாலும் இன்னொரு இந்த மீன் வாடி வந்து விபத்திற்கு ஏற்பட்டனாலும் இந்த இருவேறு விபத்துக்கு காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து ஏற்பட்டிருக்கிறது. இதனால் வந்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் காரணமாக மாற்று வழியில் சில வாகனங்கள்லாம் வந்து அந்த வழியாக திருப்பிவிடப்பட்டதுனால வந்து வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடுமையாக பாதிப்படைந்துள்ளனர். அந்த பகுதி வந்து கடுமையாக போக்குவரத்து ஏற்படுவது அடிக்கடிக்கு ஏற்படுகிற விபத்தே இதுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். அதிக வேகமாக வரக்கூடிய ஆம்னி பேருந்துகளும் லாரிகளும் கட்டுப்படுத்த வேண்டும்னு அப்பகுதி மக்களுடைய கோரிக்கையா இருக்குது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பத்மநாபன்.